நாம் நியாயாதிபதியின் புத்தகத்தை கண்டிப்பாகவே படிக்க வேண்டும். படிக்கிறீங்களாங்கிறது உண்மை உங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் நமக்கு தேவையா? எவ்வளோ கேட்டிருக்கோமே, இன்னும் என்ன தேவை? இப்படிலாம் நான் யோசிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு முடிந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோடு சொல்லுகிறேன், திறந்த மனதுடன் சொல்லுகிறேன். கிரயம் செலுத்தி சொந்தமாக்கி கொள்ளப்பட்ட எந்த ஒரு தேவ பிள்ளையும் தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு வாழ்ந்து தான் தீர வேண்டும். எஸ், எல்லாம் நல்லா செவி கொடுத்து கேளுங்க. கேட்குறதுல நீங்கள் கெட்டிக்காரங்க, அது ஒரு தனி ஆச்சரியமான விஷயம். அதுவும் காதில் விழான மனிதனை விழுதாங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று, நாம் தொடர்ந்து தியானிப்பதற்கு முன்னே கொஞ்சம் பேரை கொண்டாங்களோ அநேகம் பேரை கொண்டாங்க ரட்சிக்கிறதுக்கு தடையில்லை என்பது போல் உங்கள் ஜெபம் ஒரு மன்றாட்டாக இருக்கணும். உங்களுடைய ஜெபம் ஒரு திறப்பின் வாயில் நிற்கக்கூடிய அந்தஸ்து மிக்கதாக, ஜாமக்காரியினுடைய ஒரு பணி நிறைந்த அர்ப்பணமாக இருக்கணும். அதை எப்படி நீங்கள் புரிஞ்சிக்கணுங்கிறது தான், புரிஞ்சிக்கிறத பொறுத்து தான் உங்கள் ஜெப வாழ்வு வல்லமை மிக்கதாக, அங்கீகாரம் பெற்றதாக, ஆசீர்வாதமானதாக இருக்கும். இல்லைன்னா அதுவுமே ஒரு வரட்டு கௌரவம் நிறைந்ததாக இருக்கும். இட் won't do any good at all. மற்றவர்களுக்காக புத்தி சொல்கிறது மாத்திரம் இல்லை. ஜெபம் எந்த அளவுக்குன்னா, ஒரு கம்பியை வணைக்கணும். ஆன்வில்ங்கிறாங்களே, இரும்பு வேலையெல்லாம் செய்யக்கூடியதான ஒரு தட்ட வேண்டியதை, வளைக்க வேண்டியதை, அறுக்க வேண்டியதை, உடைக்க வேண்டியதை, இணைக்க வேண்டியதை, பற்ற வைக்க வேண்டியதை வைப்பதற்காக ஒரு பிளாட்ஃபார்ம், அதுக்கு பேர் ஆன்வில். ஸோ நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்டதான ஒரு மேடையாக இருக்கணும், ஒரு கருவியாக இருக்கணும். It ought to bring changes, it ought to bring different jobs, designs. It's a beginner design tool. முழுக்க ஒரு மகா பெரிய வேலைப்பாடான விஷயத்தை ஆன்வில்ல செய்ய முடியாது. அதுக்கு தான் இன்னைக்கு காலத்திலலாம் லேத் வந்துடுச்சு. அதுவும் ஹைலி டிஜிட்டலைஸ்ட், கம்ப்யூட்டரைஸ்ட் லேத் வந்துடுச்சு. அது ரொம்ப அட்டகாசமான டிசைன்ஸை கொண்டு வந்துடும். டெக்னாலஜியே ஆர்டர் கொடுத்தாரு. காலம், ஏராளமான காலம் பிடிக்காமல் குறித்த காலத்துக்குள்ளே, குறுகிய காலத்துக்குள்ளே திறம்பட, திறன்மிக்க, உபயோகமிக்க, திரளான பலனை தரும்படியான ஒரு கருவியை தயாரிப்பதற்காக, அதுவும் ஒன்று இரண்டு அல்ல, ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான அப்படிப்பட்ட கருவிகளை தயாரிக்கும்படியான அவசியத்தை கண்டு ஆண்டவர் அந்த அறிவை தருகிறார். ஸோ இது பொழுதுபோக்காக நீங்கள் போயிட்டுருக்கிறதாகவே இத்தனை வருஷமாக இருந்தாலும் நான் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் இங்கே ஒவ்வொரு முறையும் எரிஞ்சு தான் வரேன். இன்னும் எரியணும், இன்னும் எரிஞ்சு சாம்பலாகணும். அதில் சாமி பார்த்து ஏதாவது வேறு ஒரு புதிய அனலை மூட்டி ஏதாவது நன்மையை கொண்டு வர வேண்டும். இவ்வளோ எழுதி கொடுத்து எல்லாம் முற்றிட்டு இருந்தாலும் ஒரு மாறாத நித்திய சிந்தையுடன், உறுதியான சிந்தையுடன், நீடிய பொறுமையுடன், சாந்தத்துடன் தேவன் தம்முடைய ஜனத்திற்காக, தம்முடைய சாம்ராஜ்யமான, ஆசாரிய சாம்ராஜ்யமான இஸ்ரவேலுக்காக நீடிய பொறுமையுடையவராக இருக்கிறார். ஸோ இந்த ஒரு 1 hour இல்லைன்னா 40 minutes டைமில் ஏதாவது ஒரு சரியான ஒரு திருப்பம், சரியான முன்னேற்றம், சரியான உறுதி, சரியான அர்ப்பணம், சரியான பிரயோஜனம்
இயங்குவது, இயங்கி விடுவது, இயக்கி விட ஆண்டவர் விரும்புகிறார். யோசுவாவின் காலத்திலே மாத்திரம்தான் ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலே சூரியன் அஸ்தமாகவில்லை, சந்திரன் உதிக்கவில்லை. செகண்ட் டைம் எசேக்கியா காலத்தில் சூரிய பாகை 4 டிகிரி பின்னிட்டு போகும்படி செய்தார். முன்னிட்டு போவது சுலபம், பின்னிட்டு போவது தான் கஷ்டம்னு ஆண்டவர் அந்த அடையாளத்தை கொடுத்தார். இந்த 2 அக்கேஷனை தவிர இந்த உலக சரித்திரத்தில் 6000 years of historyயில் சரித்திரம் நிற்கவே இல்லை. There has never been any recorded stop. இன்னும் போகவே இல்லை. ஏதேனிலிருந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது வருகை பரியந்தம். It will continue. It won't stop again. It won't stop again. முடிவிலா வாழ்வு வரைக்கும் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். It will continue, it will continue, it will continue, it will continue. உங்களை ரொம்பவே நம்புகிறாரு, ரொம்பவே எதிர்பார்க்குறாரு. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லாமல் இல்லை. வேறு எதையும் என்னால் நூதனமாக சொல்ல அடிக்கடி எனக்கு நப்பாசை வரும். பட் ஐ எம் கண்ட்ரோல்டு. நான் ஒரு ஆளுகைக்குள்ளே இருக்கிறதை நான் நிச்சயமாகவே அறிகிறேன். ஆளுகையை விட்டு இன்டாக்டு ஓடுறதுக்கு அந்த விழுந்து போன சுவாபம் பண்ணுற அலக்கழிப்புக்கு அளவே இல்லை. தட்ஸ் வை நான் ரொம்ப கவனமாக அவங்களோடு கூட பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த பின்னணியின் மத்தியில் நீங்கள் வேதத்தை வாசிக்கணும், நியாயாதிபதியின் புத்தகத்தை வாசிக்கணும். அப்போ உங்களுக்கு ஏன் இந்த புஸ்தகம், why this book, why Joshua, why 1 Samuel, 2 Samuel, இதெல்லாம் ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சமான ஒரு புஸ்தகமாக இருந்தால் கூட ஏன் அதை ஆண்டவர் எழுதணும், அதிலே அவருடைய இயக்கம் என்ன. தேவன் எங்கேயுமே தயங்கவில்லை, தேவன் தாமதிக்கிறார். God never hesitates because he knows. அவர் நம்மை பற்றி அறிந்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அதை வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில். மனுஷனுக்குள்ளவைகளை பற்றி ஆண்டவர் அறிந்திருந்தனால மனுஷனை குறித்து யாரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஆண்டவர் தயங்கலை, தாமதிக்கிறார். அவர் அதே வேகத்தில் அவர் நம்மோடு கூட ப்ராபப்ளி உறவு கொள்வாரானால் நாம் நொறுங்கி விடுவோம், நாம் உடைந்து விடுவோம், நாம் வீணாய் போய் விடுவோம். ஜீவனுடைய தேவனுடைய கையில் விழுவது பயங்கரமாக இருக்குமேங்கிற ஒரு வார்த்தை சாமி எழுதணும். இவ்வளோ அனந்த ஞானத்தோடு இவ்வளோ நிதானத்தோடு இருக்கிற ஏன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை போய் எழுதணும்? நான் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறேன் என்று ஏன் எழுதணும்? why would you write like that? ஸோ நினச்சேன் பளிச்சுன்னு அடித்து விட்டு இந்த புஸ்தகத்தை சொல்லி முடிச்சிடலான்னு. அது விரும்பினீங்கன்னா படப்பட நான் குறிப்பாக வாசிச்சுட்டு அடுத்த புஸ்தகத்துக்கு போக ரொம்ப என்னமோ கற்று தீர்ந்த மாதிரி போகலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சரி, இருக்கிற நேரத்துக்குள்ளே பிரயோஜனமானதை தான் நம்ம தியானிக்கணும். அதுதான் இன்றைக்கி என்னுடைய தீர்மானம். இந்த நியாயாதிபதியின் புஸ்தகம் யோசுவா புஸ்தகத்துக்கு அடுத்தது. ஓகே, இதெல்லாம் இப்படி தான் இந்த வரிசையாக நடந்ததுன்னு நீங்கள் நினச்சிக்கூடாது. அதான் ஆதியாமோ, யாத்ராமோ, லேவியராமோ, எண்ணாமோ, உபாமோ, யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத்து, 1 சாமுவேல் 2 சாமுவேல் அப்படின்னு நடந்ததாக நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓகே, ரேண்டமாக நடந்திருக்கு, குறித்தவனமாக நடந்திருக்கு. ஆனால் தொடர்பு எல்லாத்துக்கும் சூப்பர் டூப்பர் லிங்க்கு. ரொம்ப ஆச்சரியமான விதத்தில் தேவன் வேதத்தை எழுதியிருக்கிறாரு. நான் இப்போ எப்படி என் மனசில் இப்படிலாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இது இந்த அளவுக்குலாம் நான் இன்னும் தியானிக்கலையா, அப்பயே இதெல்லாம் கோட்டை விட்டுட்டு இந்த வயசில் போய்
இதெல்லாம் நானே புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு மகாமகம் வேணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனை இருக்குது. சரி, காரியத்துக்கு செல்வோம். யோசுவாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏன் நியாயாதிபதிகள் புத்தகம் அப்படின்னா, ஓ டியர், இதுதான் இந்த வசனம்தான். இந்த வசனத்திலிருந்து நியாயாதிபதிகள் புஸ்தகத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 விஷயங்களை நான் வாசிக்கிறேன். யோசுவாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரோ கேசூரியரையும் மாகாத்தியரையும் துரத்தி விடவில்லை. கேசூரியரும் மாகாத்தியரும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இந்த அதிகாரம் துவங்கும்போது எல்லை ஆண்டவர் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க சொல்லி மோசையின் மூலமாக யோசுவா கட்டளை பிறப்பித்து யோசுவா அதை செய்ய துவங்குகிறார். 12 கோத்திரத்துக்கும் 12 கோத்திரத்தில் ஒவ்வொரு கோத்திரமும் பெற்ற பிள்ளைங்க, ஆம்பளை பசங்க, பொம்பளை பிள்ளைகளும் இருந்திருக்கிறாங்க. பசங்களே இல்லாத பெண் பிள்ளைகளை பெற்றவங்க, அவங்களுக்கும் இந்த இஸ்ரேலுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின கானான் தேசத்தை பிரித்து கொடுக்கும் தேவன் சொன்னார். அதில் ரொம்ப திருப்பி ஒரு காரியத்தை பல முறை தேவன் சொல்கிறாருன்னா, பைத்தியம் பிடிச்சிருச்சு, மண்டை காஞ்சிருச்சு, சூடாயிருச்சு அப்படின்னு அல்பத்தனமாக யோசிக்கிறது, நமக்கு பிடிக்காதனால நம்ம ஒரு நக்கல் பண்ணுறது, நம்ம தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிற விஷயம். when God says, அதுவும் சொல்லி காமிக்கிறாருன்னு நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி பார்க்குறாரு, கவனிக்கிறார். என்னடா இவங்களுக்கு இவ்வளோ காரியங்களை செஞ்சுட்டு இதுங்க கொஞ்சம் பொறுப்பாக புத்தியாக நடந்துக்கும் பார்த்தா திருப்பி இதே தப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்களே, பட்ட காலையிலே படும் கெட்ட குடியை கெடும். வாட் அ பெயின்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் இல்லை தமிழில் கூட. இஸ்ரவேல் புத்திரரோ சொல்லுங்கள், அதை இஸ்ரவேல் புத்திரர்னு சொல்கிறது அது ஒரு அர்த்தம். இஸ்ரவேல் புத்திரரோ அப்படின்னா ஊர் உலகத்தில் இருக்கிற அநேகரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நீ வித்தியாசமானவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் உன் மேலே கவனத்தை செலுத்துகிறேன், நீ என் மேலே கவனமாக இருக்கணும், என் வார்த்தையில் கவனமாக இருக்கணும், நீ என்னுடைய திட்டத்துக்குள்ளாக இருக்கிறாய். என்ன திட்டமோ உங்களுக்கு பிடிச்ச திட்டம் பிடிக்காத திட்டம், யூஆர் அ பிளான்டு பர்சன், யூஆர் அ இயர் மார்க்ட் பர்சன். இஸ்ரவேல் புத்திரரோ நீங்களோ கிரயத்துக்குள்ளப்பட்டீர்களே. பிடிச்சா ஒரு நேரம், பிடிக்கலன்னா என்ன, that doesn't work. கர்த்தருடைய நல்லா பார்த்துக்கோங்க, திருப்பி சொல்கிறேன், பிடிக்காதுதான். அதை பற்றி எனக்குள்ள போராட்டம் வேறு, அது மேட்டர் இல்லை, அதை பற்றி உங்களுக்கு கவலை தேவையில்லை, கடவுள் பார்த்துக்குவார். இந்த கோயில் நிற்கிறது 12 தூணில் நிற்கிது, ஆங்கமான தூண். தேவன் நாம் இடிஞ்சு விழக்கூடாது. ஒருவேளை இந்த இடையில் இருக்கிற செங்கல்லாம் கிராக் ஆகி விழுந்தாலும் கட்டடம் விழாது. கடவுளாக பார்த்து கடவுளாக பார்த்து பூகம்பத்தால் இதை அசைச்சால தவிர இது கடுமையான வெள்ளத்திற்கும் குறைந்தபட்சம் பூகம்பத்துக்கும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இங்கே அஸ்திபாரம் போட்டிருக்கு. அதில் நமக்கு பெருமை இல்லை. அப்புறம் நம்ம இன்றைக்கி கட்டினே நாளைக்கு இடிஞ்சு போச்சுங்கிறதுக்காக அன்றைக்கெலாம் நம்ம செலவு பண்ணுறதுக்கு துட்டும் இல்லை. இருக்கிற துட்டை உருப்படியாக செலவு பண்ணுவோம் தான் பண்ணியிருக்கோம். புரியுதா? அப்போது வேதத்தில் தேவன் நம்ம கொடுத்துருக்கிற இத்தனை விதமான எச்சரிக்கைகள், ஆலோசனைகள், படிப்பினைகள், வாக்குறுதிகள், ஆறுதல்கள், என்னென்னத்தையோ நம்ம அங்கலாய்ப்பில் சொல்லி பார்க்குறோம். நானும் பார்க்குறேன். ஆனால் இதுவரைக்கும் நம்ம தேவனோடு என்ன வயசுக்காரங்களும், சின்ன வயசோ பெரிய வயசோ, மூத்தவங்களோ முந்தினவர்களோ பிந்தினவர்களோ விவரமாக கடவுளோடு நடந்ததாக தெரியல. நம்ம விழாமல் நம்ம மேலே
இந்த தூண் மேலே தானே இன்னும் ஒரு மாடி தாராளமாக கட்டலாம். இந்த அளவுக்கு தான் மேலே ஒன்று கட்டியிருக்கோம். அதுக்கு மேலே இன்னும் அந்த அளவுக்கு ஒன்று கட்டலாம். ஒன்றாவது ஆனால் அதுக்கு மேலே கட்டுறதுக்கு யோசிக்கணும், ரிசர்ச் பண்ணணும், ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணணும். கீழே இருக்க அஸ்திவாரம்லாம் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணணும். இது கடலில் அந்த ஜெட்டிங்கிறாங்களே இந்த போட்லாம் நிற்கிறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டுவாங்களே, அந்த அளவுக்கான கான்க்ரீட் தான் கீழே போட்டிருக்கோம். இது ரொம்ப இன்சஃபிஷியன்ட் எக்ஸாம்பிள், இது ரொம்ப பிரமாதமான எக்ஸாம்பிள் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். அதை விட தேவன் நமக்கு செஞ்சு இருக்கிறத பார்த்து ஜாக்கிரதையாக நடங்கன்னு சொல்கிறாரு. மாற்றிக்கிறதாக இல்லைங்க, அவர் மாற்றிக்கிட்டதாக இல்லை, மாற்றிக்க போகிறாராங்கிற நம்பிக்கையே ஆண்டவர் கொடுக்கல. ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு அந்த ரெண்டே அந்த ஃப்ரேஸ் இருக்குது பாருங்கள், வினை தொடர் சொற்கள், வினை எச்ச சொற்கள், அதிலே முடிஞ்சிருச்சு. உலக முதற்கொண்டு உலக தோற்றத்துக்கு முன்னே உலகமே வரல, அப்பயே அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் யோசிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் திட்டம் பண்ணி முடிச்சிட்டாரு. திரும்பியும் தலையில் சுரிஞ்சுக்கிட்டு, ஐயோ இதை மறந்துட்டேன், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இவனுக்கு இது செய்யணும், அது செய்யணும், அந்த மாதிரி ஒரு பதஷ்டப்பட்ட ஒரு சாமி அல்ல. ஸோ இஸ்ரவேல் புத்திரரோ கெசூரியரையும் மாகாத்தியரையும் துரத்தி விடவில்லை. கெசூரியரும் மாகாத்தியரும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கிறார்கள். நம்ம கூட யார் குடியிருக்கணும், நம்ம யார் கூட குடியிருக்கணும், நம்மளை சுற்றி என்ன எல்லை, நமக்கு என்ன எல்லை, நமக்குள்ளே இந்த எல்லையில் யார் இருக்கலாம்ங்கிறத தேவன் கையாளாத சாமியாக நினைக்கல. ஏன் அவங்களோட இருந்தால் நீங்கள் பாதுகாத்துக்க மாட்டிங்களா, அவங்களாம் இருந்தால் என்ன பண்ணிடுவாங்க, நாங்கள் உங்களோட பிள்ளைகளாக இல்லை, இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கே கடவுள் நமக்கு அனுமதி கொடுக்கல, விரும்பலை. அது பேசினதுனால அவருக்கு மனவேதனை தான். அதனால முழுக்க நஷ்டம் நமக்கு தான். நம்மளை பற்றி தெரிஞ்சிட்டு முழுக்க அவருக்கு தெரியும். நாம் குப்பை இல்லை, ஆனால் நாம் பெரிய பலசாலிகள்லாம் கிடையாது. ஆனால் நம்மளை பராக்கிரமசாலின்னு கூப்பிடுவார். ஏன் தெரியுமா? நாம் பராக்கிரமசாலியாக இருக்கிறதுனால இல்லை, நம்ம கூட இருக்கிறதுனால, நாம் கூட அவர் இருக்க போகிறேன்னு சொல்கிறதுனால. ஸ்தோத்திரம். பராக்கிரமசாலியே அப்படின்னு கிதியோனை பார்த்து இந்த புத்தகத்தில் கூப்பிட்றாருன்னா, கிதியோன் ஏற்கனவே தொடர் நடுங்கி பின்னாடி தான் ராத்திரியில் போராடிச்சிருக்கிறத பார்க்குறோம். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு தான் சொல்கிறாரு. பராக்கிரமசாலின்னு கூப்பிட்டுட்டு நீ செஞ்சு முடிச்சிட, போயிட்டு வா அப்படின்னு சொல்லலை. இதுதான் நான் பார்த்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்ன அளவுக்கு தேவன் இதை அங்கீகரித்து மதித்து ஓகேன்னு ஒரு ஃபுல் மார்க் கொடுக்குறாரு, இல்லை முதல்ல ரைட்டு அப்படின்னு போடுறதுக்கு அந்த மனத்தாழ்மை வரணும். நம்மளை பற்றி அறிஞ்சிட்டு தான் நம்மளை தெரிஞ்சிருக்காரு. நம்மளை கைவிட மாட்டேன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு சொல்லலை. நாம் கைவிடப்பட்டவளாக ஆயிடுவோம், நம்மளை காலி பண்ணிடுவான் எதிரி. ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஆடுகள் அப்படின்னு அவர் தெரிஞ்சிருச்சு. we are sheep of his pasture. அவர் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம், மந்தையின் ஜனங்களாக இருக்கிறோம். ஓகே, துரத்தி விட வேண்டியதை துரத்தி விட வேண்டும். அது பண்ணலன்னா அது அவங்களுக்கு ஓயாமல் வில்லங்கமாகவே மாறிட்டு இருக்கிறத தான் நம்ம இப்போது வேதத்தில் பார்க்குறோம். வேகமாக அதை வாசிக்கிறேன். அதே 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, கீலேயாத்தையும் கேசூரியர் மாகாத்தியருடைய எல்லையில் உள்ள நாட்டையும் எர்மோன் மலை முழுவதையும் அஸ்திரோத்திலும் எத்ரேயிலும் ஆண்டு மோசே முறியடித்து துரத்தின ராட்சதரில் மீதியாயிருந்த பாரானின் ராஜாவாகிய ஓகுக்கு
சல்கா மட்டுமாய் இருந்த பாசான் முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்தான். மோசே யோசுவாவோட பெரியவர் தான் இன் எவ்ரிவே, வயசு சைஸு அனுபவம் எல்லாமே, அழைப்பு எல்லாமே. He was the only kind of man God called to be a deliverer. விடுதலை நாயகனாக மோசேமா தான் தேவன் தெரிஞ்சிட்டார். மோசே இவங்களெல்லாம் துரத்தினார். மோசையை துரத்தினதை நீ பெரிய கொம்பனா நினச்சிட்டு துரத்தாமல் இருந்தீன்னா உனக்கு வில்லங்கம். இன்றைக்கி எல்லா நாடுகளிலும் எல்லா எல்லையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய திரு சமுதாயம் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே, வர்ஷிப்பிங் கம்யூனிட்டிக்குள்ளேயே துக்கமான தாந்தோண்டித்தனம், திமிரு, அடாவடித்தனம், அடங்காப்பிடாரித்தனம், கீழ்ப்படியாமை, அந்த முரட்டாட்டம் எல்லா டிசைன்லையும் இருக்குது. பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கும், ஆனால் அதிரடி வேட்டா வேலை செய்யும். வெளிப்படை தன்மையோடு முரட்டுத்தனமாக ரவுடித்தனமாக இருக்கும், ஆனால் உணர்வு இல்லாமையே மக்கள் போயிட்டுருக்காங்க. இஸ்ரேல் புத்திரரோ அவர்களை துரத்தி விடவில்லை. 23 யோசுவா 23:12, the book of Joshua chapter 23 verse 12. நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும். துக்கமாக இல்லை கேட்கவே. இன்னொன்று கேட்டுக்கோங்க, திரும்பி கடவுளை எங்கூட பேசணும் நம்ம கேட்குறது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கெட்ட பழக்கம். கர்த்தாவே இடைப்படும், கர்த்தாவே உணர்த்தும், கர்த்தாவே என்ன எழுதி கொடுத்துட்டேன், இனிமேலாம் சொல்ல மாட்டேன். இப்போ அதுதானே இங்கே திருப்பி வாசிக்கிறோம். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும். முடிஞ்சிருச்சு ஒரு பங்கு ஆன்சர் கொடுத்து. என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலே அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லதை பார்க்குறோம். யோசுவாவும் மோசையை போல சொல்கிறார், இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடனே சொன்ன நல்வார்த்தைகளெல்லாம் நல்ல காரியங்களெல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிற்றோ அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்ளும் காலத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் நிர்மூலமாகும் மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களையும் வர பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாக அழிந்து போவீர்கள் என்றார். இப்படி சொல்கிறதுனால நம்ம ஏதாவது நெகட்டிவாக யோசிக்கிறோம், பாசிட்டிவாக யோசிக்கிறோம்னு இங்கே மனசில் இப்போலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீவர், அந்த மாதிரி ஒரு காய்ச்சல் தான் எல்லா பக்கமுமே, வேர்ல்டு வைடாக அப்படி தான் இருக்குது. இதில் நீங்கள் கஷ்டப்படாமல் வேர்த்து விறுவிறுத்து போகாமல் ஏசியில் உட்காந்த மாதிரி கூலாக புரிஞ்சுக்கணுன்னா சிலுவையை நடுவில் வச்சிடணும். சிலுவை நாதரான இயேசு நடுவில் வச்சிடணும். பழைய ஏற்பாடு சிலுவை இயேசு, சிலுவையில் இயேசு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. புதிய ஏற்பாடு உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை மத்தியஸ்தர், புதிய உடன்படிக்கை மரணம், இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுதல். இந்த கெடுபிடி, இந்த கடினமான கட்டன்றையாக பேசின விஷயம் ஜீசஸ் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு.
அதை இயேசு கிறிஸ்து செஞ்சு முடிச்சிட்டதுனால நம்மளை அவுத்து விட்ட கழுதையாக வைக்கல. முழுக்க முழுக்க பழைய ஏற்பாட்டில் அவர் அவசியமான இடங்களிலே குறைந்தபட்சம் ஒரு 30+, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 30க்கு மேலே ஜீசஸ் வாயாலேயே பழைய ஏற்பாட்டிலேருந்து கோட் பண்ணியிருக்கார் 4 சுவிசேஷங்களிலும். ப்ளஸ் புதிய ஏற்பாட்டில் பவுலை தெரிந்து கொண்ட பிற்பாடு ஏராளமான பழைய ஏற்பாட்டு பகுதியினுடைய நிறைவேறுதலை, சிலுவையிலே நிறைவேற்றி முடித்ததை, திருச்சபை அறிந்து கொள்ள வேண்டியதை, கற்றுக்கொள்ள வேண்டியதை, கை கொள்ள வேண்டியதை, நிர்வாக உறுதிமொழியாக, நிர்வாக சகாயமாக தேவன் செய்து முடித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் புதிய கற்பனை கொடுக்குறேன்னு சொன்னால் பழைய கற்பனை நிறைவேற்றி தான் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி இருக்கிறார். கற்பனை கைக்குள்ளது தான் அன்பு. அன்பை பற்றி தான் நம்ம எவ்வளோ தடுமாறி குருடனை விட மோசமாக கீழே விழுந்து மூக்கு போய், கண்ணு போய், காது போய் அப்படி தான் காயப்பட்டு இருக்கிறோம். பிகாஸ் we don't want to look at the cross and look at Jesus. ஓகே, இது ஒரு பிரசங்கமாகவே போயிடும், பைபிள் ஸ்டடியாக இல்லாமல். அடுத்தது பார்க்குறோம் 23:13, அதான் வாசித்து முடிச்சிட்டோம். எண்ணாகமம் 33:55, புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 33. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்தில் உங்களை உபத்திரப்படுத்துவார்கள். அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னார் என்று பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன் நியாயாதிபதியின் புத்தகம்? இவங்களுக்கு முன்னே வாழ்ந்த இஸ்ரேல் சந்ததிகள், கோத்திர பிதாக்கள், முற்பிதாக்கள், மோசேயின் மூலமாக அப்புறம் யாக்கோபின் சந்ததியார், இவங்களுக்கு தானே, இவங்க தான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ். ஆண்டவருக்கு வேறு யாரையும் யோசிக்கிறதுக்கே அவருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறத விட நேரமே இல்லை. ஏன்னா இதுங்க ஆண்டவருக்குமே இவங்கள நினச்சிட்டு இருக்கணும்னு ஆசை. இதுங்க ஆண்டவர் நினைக்கிற மாதிரி அவருக்கு வேலை வச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊரெல்லாம் பார்த்து அதுங்களுக்கெல்லாம் நல்ல காரியம் சொல்லுவோம், அப்படியே எதாவது யோசிப்போன்னா, இதுங்க எப்போ பார்த்தாலும் அவருக்கு வேலை வச்சுட்டே இருந்துச்சுங்க. வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு அதை பண்ணேன், இதை பண்ணேன், இங்கே பிச்சுக்கிச்சு, அங்கே பிச்சுக்கிச்சு, அங்கே சண்டை, இங்கே சாவு, அங்கே சாவு, இப்படியே தான் இருந்ததுங்க. இப்போ எவ்வளோ காலம் சரித்திர சம்பவங்கள், எவ்வளோ எச்சரிப்பான சம்பவங்கள், படிப்பினையான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்குது. இது ஒரு பெரிய தொடர் கதை, எபிசோட்ஸ். இந்த டிவியில் வர சீரியல் மாதிரி. புத்தியே வரல. மோசே தான் பங்குக்கு அவ்வளோ சொல்லிட்டு 2ஆம் முறை நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர்கிட்ட கையிலேருந்து வாங்கி இளைய சந்ததிக்கு கொடுத்துட்டு, இளைய சந்ததியில் தான் மேலே இந்த ஆவியை யோசுவா மேலே கொஞ்சம் வையின்னு சொல்லி அந்த ஆவினால் நடத்தப்பட்ட யோசுவா இவங்களுக்கு தான் பங்குக்கு அவ்வளோ சொல்லிட்டு அவங்களாம் செத்தா அடுத்த அவ்வளோதான். கவனிச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட அனுதின வாழ்க்கையானாலும் தொலைதூரமான வாழ்க்கையானாலும் இறந்த காலமானால் நிகழ்காலமானாலும் எதிர்காலமானாலும் சந்ததி, நம்மளோட ரட்சிப்பு எவ்வளோ ஒரு கேரண்டியான ஒரு விஷயம்னா, அதனுடைய பாதுகாவலை நாம் வேலியை பிடுங்கி எரிஞ்சு சர்ப்பம் நம்மளை தீண்டிகிட்டே இருக்குது. பிதாக்குடைய அக்கிரமத்தை பிள்ளையிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் நம்முடைய அக்கிரமத்தையெல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்த பிற்பாடு அவங்க காலத்திலே நான் யாக்கோபிடத்தில் குற்றம் காண்பதில்லை, இஸ்ரவேலில் குறைய காண்பதில்லைன்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு விரோதமாக பில்லிசூனியன் வேலை செய்யாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுங்க பில்லிசூனியன் அதுக்கு மேலே எதாவது வச்சு அதுங்களுக்கு புத்தி வரதான் செய்யணும். அந்த அளவுக்கு தான் வயிற்றுச்சலை கொட்டுச்சிங்க. ஆனால் சாத்தான ஆண்டவர் ஒரு அளவு தான், ஒரு எல்லை தான், அதுக்கு மேலே அவள் நம்மளை தொட விடுறதே இல்லை.
அது நம்மளை பண்டல் ஊட்டிக்கு இத்தனை தடவை இந்த என்ன சொல்கிறது, இந்த ஆடி பிரேயரில் அத்தனை விதமான ஆவியை பற்றி ஜெபம் பண்ணுறோம். ஏன்னா இன் வாட் வே ஆர் யூ டச்ட், இன் வாட் வே ஆர் யூ சேலஞ்ச்ட், இன் வாட் வே do you realize where things go wrong? ஏதோ மூளை முடுக்கில் இந்த காம்பவுண்டுக்கு வெளியில் இதை சுற்றி யாரோ எங்கே இருக்கான் போலக்கு, வயிற்றுச்சலை கொட்டிகிட்டே இருக்கான் போலக்கு, அவனெல்லாம் பிசாசு எழுப்பி விட்டு ஏதோ புகை மூட்டை மாதிரி பிசாசு ஆவி அலையுது போல இருக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க. நம்ம ஆவியோட கேவலமா? ஆவிலாம் நமக்கு ஒரு நிகரா? நாம் யார்? ஜீவனில் தேவனுடைய பிள்ளைகள். காலரை தூக்கி விட்டுட்டாலும் சரி, காலரை தூக்கி விடாமல் இருந்தாலும் சரி, we are by authority and we are by legal rights God's children. எப்படி அவன் நம்மளை டச் பண்ணலாம்? எப்படி அவனை மட்டும் வெக்கம் இல்லாமல் வாலாட்டலாம், இடம் கொடுக்காம? அதனால தானே அதையும் சொல்லி வச்சுருக்காரு. எவ்வளோ சொல்லி வச்சவர், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏற்றுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். So he has studied our heart, he has studied our spirit, he has studied our attitudes. இப்போது இதில் 16ஆம் அதிகாரம், யோசுவாவின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 16 verse 10. அதை வாசிச்சுட்டு நம்ம நியாயாதிபதியின் புத்தகத்துக்கு போவோம். அங்கே என்ன வாசிக்கிறோம்? பாலாவிலிருந்து மேற்கே சேயீர் மலைக்கு திரும்பி வடக்கே இருக்கிற, அதானா இல்லை 16ஆம் அதிகாரம், சாரி, இங்கே இருக்கு 10ஆம் வசனம். அவர்கள் காசேரிலே குடியிருந்து கானானியரை துரத்தி விடவில்லை, ஆகையால் கானானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ராயிமுக்குள்ளே குடியிருந்து பகுதி கட்டுகளாக சேவிக்கிறார்கள். இருந்துட்டு போட்டுங்க, அவங்களால எங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை அப்படின்னு நம்ம மனதுருக்கப்படும்படி தேவன் இங்கே நம்மளை விட அவர் முரடம் இல்லை, நம்மளை விட அவர் கொடூரன் கிடையாது, கொடுங்கோல் மன்னன் அல்ல. God is not a dictator. He is not a despot. அவர் துரத்தி விடுன்னு அவருக்கு தெரியுதுன்னா, இல்லை நான் வச்சு பார்த்துக்கிறேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை, ஐல் மேனேஜ்னு சொல்கிறது ரொம்ப விலைக்கு வாங்குகிறோம். அதே தான் இன்றைக்கு வரைக்கும். ஐயோ, இவ்வளோ அறிவு பெருத்த காலத்தில் இவ்வளோ சௌகரியம் எல்லாமே எளிமையாக்கி தரப்பட்டு எல்லாமே சுலபமாக, இது இப்போ நான் என்ன போட்டு மண்டையை போட்டு ரொம்ப பிச்சுக்கிட்டேன்னா இல்லை, தியானிச்சேங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் இதெல்லாம் நமக்கு முன்னே வாழ்ந்த எத்தனையோ வேத பண்டிதர்கள் சந்ததியார் இது எல்லாருக்கும் போய் சேரணும், எளிமையாக சேரணும்னு சொல்லி இந்த டிஜிட்டல் எக்விப்மெண்ட் மூலமாக இந்த ரெஃபரன்ஸ்லாம் பழிச்சுன்னு எனக்கு தெரியுதே. இல்லைன்னா நான் ஒரு 1000 முறை 100 முறை கண்டிப்பாக கண் விழித்து டயர்டாகாமல், இல்லை உற்சாகம் இருக்கும்போது நல்லா பார்த்து இதனுடைய ஒத்த வாக்கியம் இங்கே இருக்குது, இந்த சம்பவத்தினுடைய லிங்க் தொடர்பு இங்கே இருக்குது அப்படின்லாம் எடுத்து நான் சொல்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும். இதை நான் அதான் சொல்கிறேனே, ஆக்கப்படுத்தவனுக்கு ஆரப்பொருட்களை சமைச்சி வச்சதை பரிமாறிக்கிறதுக்கு நமக்கு துப்பு கிடையாது. அது ஒழுங்காக என்ன சமைச்சிருக்காங்கன்னு தெரியும், அதில் எங்கே வச்சுருக்கேனே தெரியல, வந்தேன் பசியாச்சு போட்டு சாப்பிட்டேன், இவ்வளோதான் போல் இருக்கு இன்றைக்கி அப்படின்னு போயிட்டேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் எந்த விதத்திலும் நியாயப்படுத்திக்கிறதுல கேவலம்தான். வெளியில் சொன்னால் வெக்கம், உள்ளே வச்சுட்டா துக்கம். அதெல்லாம் நமக்கு அவ்வளோ ஒரு பெரிய பெருமை. நான் எது போட்டாலும் சாப்பிடுவேன். Anyway, God is good. Okay, the book of Judges 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இங்கே என்ன வாசிக்கிறோம்? இப்போ நியாயாதிபதிகள், இப்போ புரியுதா? அந்த யோசுவாவின் சரித்திர காலம் முடிஞ்சு நியாயாதிபதிகளில் தொடர்கள் வருது. இப்போ நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிட்டு அந்த 21ஆம் வசனத்துக்கு போவோம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ இந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். கேட்குறது என்ன? கொழுப்பா?
யார் யுத்தம் பண்ண போகணுன்னு கேட்குறானுங்க. நீ இப்போ என்னத்துக்காக கேட்குற? யுத்தம் பண்ண தான் கேட்குற. யார் முதல்ல போகணுன்னு கேட்குற? அதுக்கு என்ன அவர் பதில் சொல்கிறாரு? யூதா எழுந்து புறப்பட கடவன், தேசத்தான் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. யுத்தம் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்? பொது அறிவில், உடனே ஞான அறிவில்லாம் சொல்லவே வேணாம். நான் ஜாஸ்தி பொது அறிவில் தான் உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வரேன் ஆலோசனைகளை. சொல்லுங்கள், யுத்தம் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்? எதிரிகளை முறியடிக்கணுமா, எதிரிகளை விட்டுட்டு வரணுமா? சொல்லுங்கள். ஆமாம், எதிரிகளை முறியடிக்கணும். எப்படி முறியடிக்கணும்? முற்றும் முறியடிக்கணும். கொஞ்சம் பேரை கொண்டுட்டு கொஞ்சம் பேரை வச்சுக்கலாமா? இல்லை, அதுக்கு பேர் யுத்தமே கிடையாது. யுத்தம்னா யுத்தம், யுத்தம் இல்லைன்னா அது வேற. ஸ்கிர்மிஷஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சும்மா கைகலப்பு, அது ஒன்றும் பெரிய சண்டை இல்லை. கைகலப்பாச்சு, அதுக்குள்ளே எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டோம், விலக்கிட்டோம். யுத்தம்னா தி ஆப்போசிட் பர்சன் பிகம்ஸ் an enemy, a targeted enemy. தூங்காமல் கேட்கணும். எப்போ யுத்தங்கிற வார்த்தை நம்ம வாழ்வில் வந்துடுச்சோ, யுத்தங்கிறது ஒன்று இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சிட்டோமோ, தெரிஞ்சிருச்சோ, இல்லை தெரியப்படுத்தப்பட்டதோ, அதற்காக நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டோமோ, அழைக்கப்பட்டோமோ, பயிற்றுவிக்கப்பட்டோமோ, பயிற்சி பாசறை மூலமாக நம்முடைய கரங்களை யுத்தத்துக்கும் விரல்களை போருக்கும் பழக்கி வைத்தாரோ, நமக்குன்னு ஒரு எனிமி இருக்காங்கிறத ஆண்டவர் காமிக்கிறாரு. பிரைஸ் லார்ட். நாம் எனிமி ஆகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நமக்கு எனிமிகள் இருக்கிறாங்க. They are not friends, that's all. There is no in between. He is not my enemy, he is also not my friend. இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற வில்லங்கமான வாழ்க்கை. எல்லாமே ஒல்சத்தனம். அதான் பிடிக்கவே இல்லை. முழு சபையும் எரிச்சலோடு எத்தனை காலமாக என்ன நீங்கள் பார்க்குறீங்க? அதை பற்றி நான் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. இது மாத்திரம் இல்லை, உங்கள் வீட்டிலையே, உங்கள் சொந்த பந்தத்துக்குள்ளேயே, இல்லை உங்கள் சர்க்கிள்குள்ளேயே அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை. எதுக்கு நீ பாசாங்க பண்ணுற? இல்லைங்க, இது இனி சரியாக வராதுங்க. பகை நமக்குள்ளே வேணாங்க, நமக்குள்ளே சண்டை வேணாங்க, வேறு எதாவது நல்லா இருந்தால் பேசுவாங்க. அது மாதிரி நமக்கு முடியலையே. அதான் ஆண்டவர் சொல்லு, உன்னோட அவன் ஒத்து வர மாட்டான், நீ அவனோட ஒத்து போக மாட்டேன். ஒதுங்கு, துரத்தி விடு, இல்லை நீ ஒதுங்கு, நீ வெளியே போ. இவ்வளோதான் சொல்கிறார். வேறு என்ன சொல்கிறார் அவர்? எல்லாம் நான் வச்சு பார்த்துக்குவேன், எல்லாம் கரெக்டாக அடக்கிடுவேன், எல்லாம் நான் ஒட்டை நறுக்கிடுவேன்ல. அதான் முதல்ல 2-3 நறுக்கின மாதிரி இருக்கும். அடுத்தது அது நம்ம தலையில் கழுத்தில் கத்தி வைக்கும்போது தான் தெரியும், ஐயோ அப்படின்னு. ஓ டியர் காட். ஸோ அங்கே 1:21 வாசிக்கிறோம். பென்யமீன் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்தி விடவில்லை. இப்போ எத்தனையோ 7 ஜாதியும் துரத்தி இருக்கணும், இவங்களையுமே துரத்தி விடலைன்னு பென்யமீன் மேலே ஒரு புகாரை ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க. ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமீன் புத்திரரோட கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள். இந்த வசனங்கள் குறிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். எண்ணாமத்திலிருந்தும் யோசுவான் புத்தகத்திலும் பார்த்தோம். எதிரிகளை துரத்தி விடலைன்னா அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க? நமக்கு எப்படி ஆயிருப்பாங்க? சுருக்கும் கண்ணியமாக இருப்பாங்க, நமக்கு முள்ளாக இருப்பாங்க, வாழ்க்கைக்கு வலை வைப்பாங்க. கடவுளே உன்னுடைய எதிரி இப்படி தான் இருப்பானா? இல்லை, நான் வந்து ஜபத்தால் உபவாசத்தால் அப்படியே என்னுடைய தியாக வாழ்க்கையில் முன்மாதிரியால் அவன் இருதயத்தையே மாற்றிவான். நீ அதுக்காக அவனை படைக்கல ஆண்டவர். அந்த வேலையை அவனுக்கு கொடுக்கவே இல்லை. உன் வண்டாவளத்தை உலக துவக்கத்துக்கு முன்னே, உலக துவக்கம் முதல் நீ தான் இப்படிப்பட்டவன் தெரியும் அவருக்கு. அதனால தான் இதெல்லாம் துரத்தி விடுன்னு சொல்லியிருக்காரு. ஸ்தோத்திரம். அதனால் சண்டை போட்டுக்கானாரா? கிடையாது, துரத்தி தான் விட சொன்னார். சண்டை போட சொன்னாரா? இல்லை. அவங்க சண்டை கலக்கிற அளவுக்கு காரியம் உச்சக்கட்டத்தை நெருங்கும்போது தான் காட் இன்டர்வீன்ஸ். அது இங்கே வேறு கேட்குறானுங்க. அது வசனத்தில் யோசுவா செத்தவனை எதிரிகளோடு நாங்கள் யுத்தம் பண்ணுறது என்ன பண்ணுறது? யார் முதல்ல போகிறது? யூதா போட்டோம். போகும்போதே ஆண்டவர் சொல்கிறார், ஏற்கனவே உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டேங்கிறார். ஸ்தோத்திரம். என்ன ஒரு கேவலமான ஜனங்களாக அவங்க இருந்தாங்க. நம்ம என்ன பெருசாக அப்படியே வாழ்ந்து சுகிச்சிட்டோம்.
எவ்வளோ பாவத்தை ஒதுக்கிட்டோம். அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போல் நாம் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக பாவத்துக்கு விரோதமாக எவ்வளோ போராடிட்டோம். 27ஆம் வசனம் யோசுவா இல்லை நியாயாதிபதிகள் 1:27. மனாசே கோத்திரத்தார் பெத்சாயான் பட்டணத்தாரையும் அதற்கடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தாரையும் அதற்கடுத்த ஊர்களின் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கடுத்த ஊர்களின் மனுஷரையும், இப்லயாம் பட்டணத்தாரையும் அதற்கடுத்த ஊர்களின் மனுஷரையும், மெகிதோவின் குடிகளையும் அதற்கடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்திவிடவில்லை. பட்டியலிட்டு காமிக்கிறாரா? நீ எத்தனை பேரை உன் திரைமறைவில் உன் வாழ்க்கையில் இவங்க எனக்கு உதவுவாங்க, இவங்க எனக்கு உதவுவாங்க, இவங்க வேண்டியே இருக்கும் அப்படின்னு வச்சுருப்பீங்களோ? நம்ம ஒவ்வொருத்தரும் சுவாபங்களாக இருந்தாலும் சரி, அது மனுஷாலாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன பிரிவினையை விதைக்கிறாரு? இல்லை. நமக்கு இன்னொன்று நீங்கள் யாத்திராமத்தில் வாசிக்கும்போது சொல்லுவார், அவர் சொல்லியிருப்பார். ஞாபகம் இப்போ சொல்லும்போது தெரியும். அவங்கள யுத்தத்தை கற்றுக்கொள்ளாத மக்கள். ஏன்னா 430 years அவங்க அடிமையிலாகவே இருந்துட்டாங்க. உட்காரு, நில்லு, போ, திரும்பு, குதி, இவ்வளோதான் அவங்க கமாண்ட். அந்த மாதிரி தான் பழகியிருக்காங்க. அவங்க யுத்தத்துக்கே லாயக்கில்லாத ஜனங்க. அதனால தான் அவங்கள 40 வருஷ காலமாக அவங்க ஒரு 40 நாளில் பயணம் பண்ண வேண்டிய ஊரை 40 வருஷமாக சுற்றி எதிரிகளின் எல்லை இல்லாமல் வேறொரு பக்கமாக இஸ்ரேலுக்குள்ளாக கானானுக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வந்ததாக நாம் யாத்ராமத்தில் வாசிக்கிறோம். அதை திரும்பியும் உபாகமத்தில் வாசிக்கிறோம். இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கிறோம்? நாம் ஏன் சபையில், இந்த சபைன்னு இல்லை, பொதுவாக தான் இது எல்லாமே நான் உங்களுக்கு பொது ஆலோசனையை சொல்கிறேன். என்னை சத்தியத்தை பேச விடுங்கன்னு சமீப காலமாக சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு யாரும் மைண்டில் இருந்து தான் எனக்கு என்ன டசன்ட் ஹெல்ப் மீ. எனக்கும் சொல்கிற இந்த அல்ப புத்தியிலேருந்து வெளியே வாங்க. 12 கோத்திரம், குறைஞ்சது ஒவ்வொருத்தருக்கும் 4-5 பிள்ளைங்க. எத்தனை பேர் பார்த்துக்கோங்க. அந்த கூட்டத்துக்கு 70 பேருங்கிறாங்க. எகிப்துக்குள்ளே போகும்போது அவங்க 70 பேர், வெளியில் வரும்போது 30 லட்சம் பேர். 30 லட்சம் பேருக்கு தான் இந்த ஆலோசனை. எனக்கு தான் சொன்னார், உனக்கு தான் சொன்னார்லாம். எல்லாம் மோசைகிட்ட போய் சண்டை பிடிச்சிருந்தா, யோசுவாட்ட போய் சண்டை பிடிச்சிருந்தா கதைக்கு ஆகிருக்குமா? ஆயிருக்காது. ஸோ ஏன் நம்ம why we are believers, why we are the children of God? Because we are not fit for fight. நாம் யுத்தத்துக்கு லாயக்கில்லை, நம்ம சண்டை கோழி இல்லை. ஆனால் இங்கே தான் சண்டை போட்டு பார்க்குற ஏதாவது தேருதா? நீங்கள் தான் நினச்சிக்கணும் பெருசாக சாதிச்சுதா. வெளியில் சொன்ன வைக்கும், உள்ளே வச்சுட்ட துக்கம். எத்தனை வருஷமாக பார்க்குறேன், எத்தனை இடத்துல பார்க்குறேன். நோபடி சண்டை போட்ட எந்த விசுவாசியும் 2 குடும்பங்களும் உருப்பிட்டதாக பார்க்கவே இல்லை. இன்னும் பெருசாக சாதிச்சதாக அப்படி பிரகாசமாக அவங்க மேலே தேவ ஆவி, இந்த அக்னிமயமாக நாவல் தலையில் இருக்க மேலாம் பார்க்கல. வெளியில் அவ்வளோதான், அதுக்கு மேலே சொல்ல இஷ்டப்படலை. யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் ஃபைட். பாவத்தை தான் கட்டிக்கிறீங்க. சண்டை போட்டு, புரணி பேசி, மார்க் போட்டு, பீராஞ்சி, கண்ணு தான் கெட்டு போகுது, காது தான் கெட்டு போகுது, வாய் தான் கெட்டு போகுது, மனசு தான் கெட்டு போகுது. பிபி ஏறி அடுக்கலாம். அதே சொல்லலாம். ஆண்களோ பெண்களோ, ஆண்கள் ஆண்களோட, பெண்கள் பெண்களோட, ஆண்கள் பெண்களோட, புருஷன் மனைவியோட, மனைவி புருஷனோட, பெற்றோர் பிள்ளைகளோட சண்டை போட்டு, சொந்த பந்தத்தோடு சண்டை போட்டு, உங்கள் அக்கம் பக்கத்தில் சண்டை போட்டு நீங்கள் சாதித்தது ஒன்றும் இல்லை. ஒருத்தனை ஆதாயப்படுத்தின உங்கள் ஆத்மாவே நீங்கள் ஆதாயப்படுத்தலை. அவன் ஆதாயப்படுத்திடுவான், உங்களை விலை பேசிடுவான். ஒன்றும் இல்லாமல் ஃப்ரீயாக விலை பேசி உங்களை வரிகட்ட வச்சிருவான், உங்களை வேலை வாங்க திரும்பி உங்களை அடிமைப்படுத்திடுவான். அதுங்களோடு ஒன்று வச்சிக்காதுன்னு இவ்வளோ வெளிப்படை தன்மையோடு சொன்ன தேவன் அவங்களுக்கு மண்டையில் ஏறலை. 40 years பார்த்த ஈவெண்ட்ஸ் அவங்க லைஃப்பில் ஒரு தெளிவான படிப்பினையை அவங்க கற்ற பாடில்லை. திருப்பி தான் சொல்கிறாரு சளைக்காமல். ஆமாம் வந்துட்டாங்க, அதை சொல்ல வந்துட்டாங்க. அவருக்கு வேறு சொல்ல இல்லை, என்ன பண்ண முடியும்? அவர் சொன்ன எல்லா நன்மையும் வர முடியாமல் தான் இங்கே தான் பெரிய கட்டாக இருக்கே, கட்டும் காவலுமாக இருக்கே. அதே 1 அதிகாரம் 29ஆம் வசனம். எப்ராயிம் கோத்திரத்தார் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு அவங்க லெவலில்
கேசேரியிலே குடியிருந்த கானானியரையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் கேசேரில் அவர்கள் நடுவிலே குடியிருந்தார்கள். ஊருக்கு நடுவில் இருக்காயா, ஓரத்தில் தான் அதோடு வெட்டி விட்டு போ, ஃபென்ஸை போட்டு வெளியே அனுப்பிடலாம். அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப துக்கமும் வெக்கமும் சகிக்க முடியாதா. 30ஆம் வசனம். செபுலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோனின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவிலே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களானார்கள். கானானியர்னா அந்த 7 ஜாதியுமே, 7 ஜாதினா அந்த ஏவியர், எபூசியர், கிர்காசியர் அப்படின்லாம் வருது பார்த்தீங்களா. அந்த 7 ஜாதியிலே 2 இருக்கலாம், 3 கூட்டம் இருக்கலாம், 7 பேருமே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாது, அதெல்லாம் அந்த ஹிஸ்ட்ரியில் போய் இன்னொன்னா நல்லாவே தெரியும். 31ஆம் வசனம். ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப், அக்சீப், எல்பா, ஆபிக், ரேகோப் பட்டணங்களின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. குறிப்பிட்ட மக்களை ஆண்டவர் ஏன் அறுதியிட்டு சொல்கிறாரு? அதுங்களுடைய அந்த துர்ப்புத்தி, அதுங்களுடைய டிசைனான ஒரு பேச்சு போக்கு, பழக்க வழக்கம். பொதுவாகவே எதிரிகளை துரத்தி விடுங்கிறாரு. இந்த எபேசியர் இல்லை எபூசியர், ஏவியர் அப்படிலாம் அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேச்சர், அதுங்களுக்குள்ளே இருக்கிற பெத்த பிள்ளைகளுக்கு ஒரு நேச்சர். 5 விரலும் ஒன்றா இல்லைன்னு சொல்கிறாங்களே. Why God instructs you particularly to drive away such kind of people? Because they have a bad attitude. தூங்காமல் கேளுங்க, சலிச்சிக்காதீங்க. இன்னும் எவ்வளோ ஒர்க் பண்ணணும், இன்னுமே ஆண்டவர் தாமதமாக இருக்கிறார். ஏன் இன்னும் வருகை தாமதமாகுது? எவ்வளோ விஷயங்கள்லாம் அப்படியே விளிம்பில் நிற்கிது. லைட்டாக அப்படி சுண்டி விட்டால் போதும், முடிஞ்சிருச்சு கதை. ஹோல் வேர்ல்டு கதை முடிஞ்சிருச்சு. அந்த ஸ்பீடில் எல்லாம் போயிட்டுருக்கு. இன்றைக்கெலாம் அவிசுவாசிகள் உலக முடிவுக்காக அவங்க எதிர்பார்க்குற அந்த கலியுகம் வர வேண்டிய அந்த அதில் எவனோ ஒருத்தன் வரான், மஹதின்னு ஒருத்தன் வரான். அவன் துலுக்கம் அப்படி நம்புகிறான், இவங்க ஒரு மாதிரி நம்புகிறாங்க, ஒவ்வொருத்தர் ஆளாளுக்கும் நம்புகிறாங்க. சத்ரு மெய்யான சத்தியத்துக்கு ஒரு கவுண்டர் ஃபீட்டை காலங்காலமாக எழுதி வச்சிட்டான். அதனால் இயேசுக்கு இணையாக, அந்தி கிறிஸ்துவுக்கு இணையாக ஏதாவது ஒரு கேரக்டரிஸ்டில் இவங்களாம் வராங்க, அவன் தான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பான் அப்படின்னு அதுக்காக ஆயத்தமாயிட்ருக்காங்க. நம்ம தான் இங்கே நல்லா தூங்கிட்டு இஷ்டம் போல் பர்சனல் லைஃப்பில் விக்ட்ரி இல்லை, ஃபேமிலி லைஃப்பில் விக்ட்ரி இல்லை, சோஷியல் லைஃப்பில் விக்ட்ரி இல்லை, நேஷ்னல் லைஃப்பில் விக்ட்ரி இல்லை. we have only a talk. எல்லாம் பேச்சு பிடிச்ச நாய்கள், வேட்டைக்கு உதவாதவர்கள். நம்ம கண்ணீருக்கு பலனுண்டுன்னு எரேமியா சொல்லியிருக்காரு. எரேமியாவை விட நம்ம கண்ணீர் விட்டுற முடியுமா? லீவ் அலோன் ஜீசஸ். இயேசு பெருசாக ஒப்பிட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது, அவர் தான் ஒப்பிடணும். முடியல, இல்லை பவுல், எரேமியா அவன் என்ன கண்ணீர் விடுறோம், என்ன பலன் இருக்குது? வாட் கைண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் டு வி see personally? 32ஆம் வசனம். ஆசேரியர் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவிலே குடியிருந்தார்கள், அவர்களை அவர்கள் துரத்தி விடவில்லை. ஸ்டாண்டிங் கம்ப்ளைண்ட் ஆஃப் காட். Why the book of Judges? உன்னை விட்டு நீ தூரப்படுத்த வேண்டியதை தூரப்படுத்தவில்லை. இப்போது வாசிக்கலாமே, நமக்கு ரொம்ப பரிட்சயமான வேதவசனம். நேரம் ஆயிடுச்சு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்கிறார். எல்ஷடாய், இட் இஸ் எல்ஷடாய் ஸ்பீக்கிங். எல்ஷடாய் எங்கே பேசணும்? ஆக்சுவலாக he should only speak in the Old Testament according to a literary discipline. எழுத்துப்பூர்வமான சரித்திரத்தில் எல்ஷடாய்க்கு புதிய ஏற்பாட்டில் வேலை கிடையாது. அதை சொன்னதை விட்டு சிறையை பிடிச்சி பாஸ்டருக்கு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பழைய ஏற்பாடை கோட் பண்ணுறாருன்னு சொல்ல வரேன். பவுலுக்கு இயேசுவை முகமாக பார்த்தாந்து கண்ணு போய் திருப்பியும் கண்ணு தெரிஞ்சு அபிஷேகம் பெற்று இந்த வேலையை செய்கிறவருக்கு அவருக்கு இயேசுவை பற்றி வசதி பேச தெரியாதா? நாம் திரியேக தேவனுடைய பிள்ளைகள். We have connectivity with the Father through the Son by the power of the Holy Spirit. இந்த ஆர்டர் நம்ம லைஃப்பில் மாறவே கூடாது. உடனே டாக்டரைனலாக பேசுகிறோம், உபதேசத்தை ஒரேடியாக இது பண்ணுறோம் அப்படின்னு நம்மளாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் காலமாக என்னமோ நமக்கு 40 years இந்த சர்ச்சுக்கு உலகத்தில் என்ன 2000 வருஷம் ஆகிட்டே இருக்குது. அவருக்கு நேரடியாக பிதாவே குதிச்சிருக்கக்கூடாதா? ஏன் குதிச்சிருக்கலாமே, ஒய் நாட்? ஏன் அவர் இயேசுவாக தான் வரணும்? ஏன் ஆவியானவர் அனுப்பணும்? இன்னொருத்தி எதுக்கு? ஆட்டாளுக்கு ஒரு சீட்டாள், சீட்டாளுக்கு ஒரு மூட்டாளுக்கு ஒரு நொண்டிகளை தானே திருத்துவத்தை ஏன் ஆண்டவர் காமிக்கணும்? ப்ளீஸ் டூ ஆஸ்க் கொஸ்டின்ஸ். என்ன இல்லை, படைத்தவரை கேளுங்கள். அதெல்லாம் நம்முடைய பெனிஃபிட்டுக்காக தான். எதுக்காக தேவன் இப்படி இருக்கிறாரு? எதுக்காக அவர் இருக்கிற மாதிரியே நம்ம தரிசிப்பதினாலே அவரை போல நாம் மறுரூபம் அடைவோம்னு 1 யோவானில் வாசிக்கிறோம். இதே 2 Corinthians 3 வாசிக்கிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம்னு வாசிக்கிறோம். ஓகே, இப்போ எல்லாம் நிழலாட்டமாய் பார்க்குறோம். அப்போ பரலோகத்துக்கு போனோன்னா இன்னொரு பிளேஸ், அது இங்கே தான் வருது, இல்லை we are going to be transported to another place. That's none of our concern. கூட்டிகிட்டு போகிறவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரோ அங்கே போகிறோம். ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட். ஆமாம். ஸோ அங்கே நம்ம பிதாவை பார்ப்போம். பிதாவை போலவே அவர் எப்படி நம்மளை வைக்க போகிறாரு அப்படி இருக்க போகிறோம். நமக்குள்ளே இந்த வில்லங்கமே இருக்காது. இவ்வளோ மனதில் குழப்பங்களும் தெளிவில்லாமல் நித்தியத்தை பற்றி, சத்தியத்தை பற்றி, நீதிபரரை பற்றி, இதுதான் எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது. கொஞ்சம் பேராக வரீங்க, எவ்வளோ கேட்டிருக்கீங்க வருஷமாக எத்தனை எவ்ரி டியூஸ்டே ஃப்ரம் 1985. அப்போ ஆக்சுவலாக அப்போல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஆரம்ப வருஷங்களில் புதன்கிழமை நம்ம கூடி வந்தோம். ஆமாம். ஸோ அப்புறம் தான் செவ்வாய்க்கிழமை மாற்றணும், எல்லாம் உட்காந்து பேசி அப்படி இப்படிலாம் பார்த்து. சரி, எனிவே தட்ஸ் நாட் த இஷ்யூ. இவ்வளோ வருஷமாக கேட்குறீங்க ஃப்ரம் வேரியஸ் ஆங்கிள்ஸ். எவ்வளோ உங்களுக்குள்ளே நீங்கள் கலங்கரை விளக்கமாக இருந்திருக்கணும். நீங்கள் ஒரு பெரிய தீப்பந்தமாக ஊருக்கே தீ வைக்கிறவங்களா இருந்திருக்கணும். இது எனக்கே இந்த அங்கலாய்ப்பு இருக்குன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு உலக மக்களின் மத்தியில் 800 கோடியோ, இன்னும் 1000 கோடியோ, இன்னும் 8000 கோடியோ, அதில் வேறு பிரித்த மக்களை பற்றி ஆண்டவர் திட்டம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு 30,000 விந்தில் ஒரு விந்து தான் குழந்தைய பிறக்குது, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ. அப்படி பிறந்து இந்த பூமியில் பரத்தின் வல்லமையினால், ஆவியானுடைய சித்தத்தினால, புருஷ சித்தம் இல்லை, மனுஷ சித்தம் இல்லை, ரத்தத்தால் இல்லை, ஆவினால் பிறந்த நாம் எப்படி வாழ்கிறோம் பாருங்கள். cheap rated people, and we are so ungrateful. பிரகாசமுள்ள மனக்கண்களே இல்லை, மொத்தத்துக்கு இருண்ட புத்தி, கிறிஸ்டியன் சிந்தை எல்லாம் பேச்சு தான். அந்த இதில் ஆசியம் மேலே ஆவிக்குரிய பேச்சு தான். கிளிஷே, எம்டி ஸ்டேட்மெண்ட்ஸ். we carry no rain. தண்ணீரற்ற மேகங்கள், வறண்டு போன கரளையாய் போன நிலம், இதில் வாசிக்கிறோம்ல யூதா நிருபத்தில். ஸோ டிஸ்கவர் யுவர் செல்ஃப். ஆனால் நமக்கு அவ்வளோ சலிப்பாக்கும். இதில் என்ன ஓரவஞ்சனை இருக்குது ஆண்டவருக்கு? ஒன்றும் கிடையாது.
யார் நம்மளை அந்த அந்தஸ்துலேருந்து கீழே தள்ள முடியும்? நம்மளா தள்ளிக்க வேண்டியதுதான். நோபடி கேன் டீத்ரோன் யூ. இந்த அடிப்படை புரிதலே இல்லை. இதுக்கு பெரிய பிஹெச்டி படிக்கணும்னு அவசியம் இல்லை. தமிழ் கொஞ்சம் தான் எழுத படிக்க தெரிஞ்சாலே சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். படிக்க 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 கேட்க 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 தெளிவாகவே வந்துடும் அறிவு. இதுக்கு ஒன்றும் பைபிள் காலேஜ் தேவையில்லை. இதுக்கு ஒன்றும் அந்த இதெல்லாம் தேவையே கிடையாது. God will teach you. உங்கள் அந்தஸ்து யாரும் பறிக்க முடியாது. உங்கள் ஆசிரியர் யாரும் பறிக்க முடியாது, திருட முடியாது. நீங்கள் விட்டு கொடுத்தா தான். உனக்குள்ளதை பற்றிக்கொள்ளுன்னு தானே சொல்கிறாரு. நீ பிடிச்சிக்காமல் லூஸ் தானமாக இருந்தால் கீழே விழும். எவ்வளோ அவசியமானவனுக்கு அது லாபமாக மாறிடும். மேஜையிலிருந்து துணிக்க விழுகிற அப்பத்தின் மேல் லாசரு வாஞ்சா என்னன்னா, மேஜையில் சிந்தாமல் சாப்பிட்டான்னா லாசருக்கு அதுவும் கிடைக்காது தானே. தட்ஸ் ஆல்சோ லாஜிக். நோ, எங்கே இருக்கீங்க? உலகத்தில் வாழ்க்கையில் எல்லா சலுகையின் மத்தியில் உங்கள் அந்தஸ்து எங்கே இருக்குது? நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாட் ஆர் யூ ரியலி ப்ரையாரிட்டைசிங்? வாட் ஆர் யூ ரியலி கான்சன்ட்ரேட்டிங் ஆன்? நித்தியத்தை பற்றி சிந்தை இல்லை. இயேசுவையே பார்த்தாலும் அவரை போல தானே, அவர்கிட்ட தானே போய் சேரணும். நானே வழி, சத்தியம், ஜீவன், நான் தான் திரும்பி கூட்டிகிட்டு போய் நான் அங்கே இருக்கணும், அங்கே தான் இங்கே இருக்கணுங்கிறாரு. அதுக்கு தானே நம்ம ஆயத்தமாகணும். மற்றபடி நமக்கு இந்த ஜப விஷயத்தில் எவ்வளோ சண்டை, எவ்வளோ கிராஸ் ஸ்டிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஹாட் ஸ்டேட்மெண்ட்ஸ். வை ஷுட் யூ? கிறிஸ்து செய்த ஜபங்கள், தூய ஆவியானவர் செய்த ஜபங்கள், பவுல் செய்த ஜபங்கள், பேதுரு செய்த ஜபங்கள், யாக்கோபு செய்த ஜபங்கள், திமோத்தி செய்த ஜபங்கள், லூக்கா செய்த ஜபங்கள். You can find all these prayers. அதில் இருக்க கண்டென்ட்டே நம்ம ரீச் ஆகிறதுக்கு, அதில் சேச்சுரேட் ஆகிறதுக்கு we need a lot of time and training, concentration. அது இங்கே துரத்தி விடவில்லைன்னு சொன்னதை தான் அவர் எல்லாத்தையும் நீக்குங்கிறார் புதிய ஏற்பாட்டில். எல்லாப்பா சேர்த்துக்கங்கப்பா, எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, வானத்தில் துப்பட்டியே இறங்கிச்சுப்பா, அதெல்லாம் என்ன வியாக்கியானம் அது? அப்படியே வானத்தில் இறங்கினாலும் துப்பட்டியில் எல்லா விதமான மிருகம் இருந்தாலும் தீனி தானே. there is no real logic. ஜஸ்டிஃபிகேஷனே கிடையாது. எந்த விதத்திலும் பட்டிமன்றம் போட்டு பேசினாலும் இன்றைக்கி சொல்கிறானா, சரியா நீ கடவுளை மிஞ்சி பெரிய ஞானி, அதெல்லாம் பண்ணிலாம் திங்கலாம், அதெல்லாம் திங்கலாம், விரிகுழம்பு இல்லை அதெல்லாம் திங்கலாம், எல்லாத்தையும் தின்னு. இன்றைக்கி டாக்டர் சொல்கிறானா, நீ தின்னு 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 இத்தனை நூற்றாண்டு காலம் பிளட் பிக்சரே மாறிடுச்சே, எப்படி நமக்கு வம்சாவளி நோய் வருது? அவன் வியாக்கியானம் பண்ணி தின்னதுனால்தான், திங்கக்கூடாது தின்னதுனால்தான் வம்சாவளி நோய் நமக்கு வருது. நாமளாக போய் பிடிச்சி எடுத்தவுடனே நோயே வா வா வான்னு கூப்பிட்டு வச்சுக்கிட்டோம். என்ன இப்படி பார்க்குறீங்க? ஸோ somebody disobeyed, somebody was indisciplined and we are reaping the consequences. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இன்றைக்கி நம்ம விதைக்கிறோம், நம்ம பிள்ளைங்க அறுப்பாங்க. நான் இருக்க மாட்டேன்னு ஒரு ராஜா சொன்னான் பார்த்தீங்களா, கேவலமானவன் இஸ்ரேல் சரித்திரத்திலேயே. தட்ஸ் நாட் ஃபேர். ஸ்தோத்தரிப்போம், கண்களை மூடுவோம், யோசிப்போம்.